முதிர்ச்சி இல்லாத, பொறுப்பில்லாத, கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாது பேசுகின்றார் முதலமைச்சர். அவர் சார்ந்த கட்சியினரும் அப்படித்தான் பேசுவார்கள். ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் உலகம் முழுவதுமே எல்லா வரிகளுமே ஒரு சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டது தான். முதல்லையே ஜிஎஸ்டி வந்த பொழுதே நான் சொன்னேன், இப்போ இவரை கேட்ட பொழுது கூட சொன்னேன், 10 வருடங்கள் ஆட்சியில் காங்கிரஸ் இல்லாத போது கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்கள் ரிஃபார்ம் சீர்திருத்தம் செய்யும் பொழுது அதற்கான கால அவகாசம் பிடிக்கும். 67 லட்சமாக இருந்த டாக்ஸ் பேயர்ஸ் பேஸ் வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை இன்னைக்கு 1.5 கோடியாக உயர்ந்தது. எதனால்? ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால. அப்போது இது இன்னும் இந்த ரிஃபார்ம்ஸை நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கான நேர காலம் பிடிக்கும். மேபி இன்னும் ஒரு சில வருடங்களில், இன்னொரு 8 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ பிஜேபி ஆட்சி தான் இருக்க போகுது.